ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், நான் தான் வாங்க படலாம் அனந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கமலஹாசன், சிம்பு, திரிஷா நடிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் வந்திருக்கிற தக் லைஃப்க்கு தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். நான் எனக்கு அப்புறம் 32 வருஷம் கழித்து கமல் அண்ட் மணிரத்னம் காம்போவில் இந்த படம் வந்திருக்கு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டிருக்காரு. படத்தில் ஒன்று ஊரில் பெரிய கேங்ஸ்டராக இருக்கிற நம்ம சக்திவேல் ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து தன்னை காப்பாற்ற ஒரு சின்ன பையனை கூட்டின்னு வந்து வளர்க்குறாரு. ஒரு பையனா தம்பியாக அவனை வளர்க்குறான். வளர்ந்து பெருசாகிடறான். பெருசானதுக்கப்புறம் அவருக்கும் இவருக்கும் இடையே நடக்கிற அந்த தக் ஆஃப் வார், அந்த சிம்மாசனத்துக்காக நடக்கிற போர் தான் கதை. இதில் நாசர், ஜோஜு ஜார்ஜ் நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுறாங்க. பிகினிங்லேயே ஒரு 94 படம் ஆரம்பிக்குது. அப்போ அந்த பழைய நாயகனோட கெட்டப் அந்த ஏஐ மூலமாக காமிக்கும் போது சூப்பராக அப்ளாஸ் சொல்கிறாரு. அந்த கெட்டப்போட அப்படியே விட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சுடிதார்லாம் போட்டுட்டு வீட்டில் ஜிங்கிஜான்னு டான்ஸ் ஆடுறாப்புல. அப்புறம் அபிராமி வந்து நீதானுக்கு எல்லாம் அப்படின்னு ஒரு கிஸ்ஸை போடுறாப்புல. அந்த பக்கம் அதுக்கு முன்னாடி திரிஷா வீட்டில் போய் நான் தான் அவனுக்கு ஆடம்னு சொல்லி அங்கே அவங்க ஆட்டையை போடுறாப்புல. இப்படி ஒரு வயசுக்கு தகுந்த மாதிரி வேலையை பார்க்காம மற்ற வேலைகள் பண்ணுறதுனால இவர் கேங்ஸ்டர்லாம் ஒரு 10 பேராக சுடணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். இவர் யாரும் சுட்ட மாதிரி சீனில் வரல. ஆனால் அபிராமியும் திரிஷாவையும் மாற்றி இவர் ஏதோ சுட்டுக்கிட்டு இருக்காப்புலன்னு மட்டும்தான் நமக்கு தெரியுது. இதையும் குறிப்பாக அபிராமி ஒரு இடத்துல வந்து கேட்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக ஒரு விளக்கம் சொல்கிறாப்புல. நான் வந்து சுகர் பிபி இந்த வயசில் இருக்கும், அது மாதிரி எனக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு நினச்சி விட்டுருங்க. அப்பயே அபிராமி வந்து சுகர் மாத்திரை போகிற வயசில் உனக்கு சுகர் பிபி கேட்குதான்னு ஓகே 2 போட்டுருந்தா படம் முடிஞ்சிருக்கும். அவங்களும் ஏதோ ஒரு சொல்கிற சஹஜாப்பெல்லாம் நம்பி ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. படத்தில் சிம்பு இவருக்கு வந்து மாநாடு படம் ஓடிச்சு, செக்கச்சி வந்து ஆனந்த ரோல் பண்ணார். இதுலேயும் இவர் வந்து பையன் ரோல் நல்லா தான் பண்ணியிருக்காரு. பட் படத்தில் வந்து கமல் ஹீரோன்னும் போது ஒரு சைடில் ஆனால் கூட இன்டர்வல், கிளைமேக்ஸ் பிளாக்கு, அப்புறம் கமலை வந்து ஒரு ஸ்கோர் பண்ண இடங்கள்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு. பட் ஓவராலாக இவருக்குன்னு வந்து தனியாக சீன்ஸோ ஒரு செப்பரேட் ட்ராக் மாதிரி விட்டுருந்தா இவர் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடாமையே படம் ஃபுல்லாக ஒரு சைடு ரோலே பண்ண வச்சுருக்காங்க. படத்தில் வந்து திரிஷா வராங்க. திரிஷா வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா கேங்ஸ்டர் மூவியில் அந்த த்ரோனுக்கு நடக்கிற போராட்டம், இதுக்கு இந்த அம்மா வந்து கமல் வச்சுருக்காரு. கமலோட பிரச்சனைகள் வந்து சிம்பு ஏதோ செட் ப்ராப்பர்ட்டி தூக்குற மாதிரி இந்த மாமையும் தூக்கிட்டு வந்து வச்சுருக்காப்புல. இவருக்கு அவ்வளோ காஞ்சி போயிருக்காரு, நமக்கு உண்மையிலேயே டவுட்டாக இருக்குது. தூக்கிட்டு வந்து வச்சாலும் திரிஷா வந்து கமல் நினச்சே சுற்றிட்டு இருக்கு. திரிஷா கூட வந்து வடிவுக்கரசி வராங்க. ஆக்சுவலி இவங்க கமலுக்கு ஜோடியாக போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். மணிரத்னம் கொஞ்சம் காம்போவை மாற்றி விட்டாப்புல. அதில் ஒரு சீன் வந்து சர்ச்சில் நம்ம கமலுக்கும் வடிவுக்கரசிக்கும் ஒரு சீன் வருது. வடிவுக்கரசி வந்து சாமி கும்பிட்டு இருக்கும்போது கமல் பின்னாடி வந்து உட்காந்துருக்காரு. நமக்கு பக்குன்னு ஆகிடுது. ஏன்னா திரும்பும்போது வடிவுக்கரசி வந்து அபிராமிக்கு அடித்த மாதிரி லிப்பு அடிச்சு விடுறாங்க. நல்லவேளை அடிக்கல, வரும் பேசிட்டு மட்டும் போயிடுறாரு. மணிரத்னம் வந்து படத்தில் ப்ரொடக்ஷன் வேல்யூ நல்லாயிருக்கும், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த படத்தில் அதுக்கு குறை வைக்கல. முதல் ஒரு 15 நிமிஷம் அந்த பழைய நாயகனை காமிச்சதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணன் நாசர், தம்பி கமல் இவங்க நடக்கிற அந்த ஈகோ யுத்தத்தை சின்ன வசனங்கள்லேயே நிரூபிச்சிடறாரு. பட் இவருக்கும் சிம்புக்கான விஷயங்கள் ஏதோ கூட இருக்கவங்க ஏற்றி விடுறதுனால சிம்பு டர்ன் ஆகிறது வந்து இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி சிம்புக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா போயிருக்கும். கமலோட செட்டப்புக்கு நிறையா யோசித்த மணிரத்னம் அவர் கெட்டப்பை யோசிக்காமல் விட்டாப்புல. ஏன்னா இன்ட்ரோல் வரையும் படம் அப்படி இப்படின்னு அந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, வில்லனுக்கு இவங்க இருக்கிற போட்டி, நாசர் பண்ணுறது, அப்புறம் இன்ட்ரோல் பிளாக்னு கொஞ்சம் நல்லாவே போயிடுது. ஆனால் இன்ட்ரோலுக்கு அப்புறம் கமல் வந்து இந்தியன் தாத்தாவோட கேவலமாக கெட்டப் போட்டுட்டு ஏதோ ராப்பி சக்கர மாதிரி சுற்றிட்டு இருக்காப்புல. அதுலேயும் இவரை சுட்டு வயிற்றில் குத்தி கழுத்து நெரிச்சு தள்ளி விட்டு ஏதோ பெரிய ஒரு பனிச்சருக்கு மலையில் போய் விழுந்துடுறாரு. அங்கேருந்து விஜிபி ஐஸ்லாண்டில் எந்திரிச்சு வந்த குழந்தை மாதிரி எந்திரிச்சு வந்து ட்ரெயினில் வந்துக்கிட்டு நான் வந்து 2 வருஷம் வர்மக்கள்லாம் கற்றுக்கிட்டேன்னு ஒரு டைலாக் விட்டு வரவங்கெல்லாம் திரும்ப இந்தியன் தாத்தா மாதிரி நம்மளை சாவடிக்கிறாப்புல. இந்த ஒரு சேலஞ்சிங் இல்லாமல் கமல் எதிரிகளை வந்து ஜெயிச்சுட்டே போகிறது வந்து நம்புற மாதிரி இல்லை. என்னதான் ஹீரோவாக இருந்தாலும் கொஞ்சம் ஆப்போனண்ட்டையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கும் போது நல்லா போயிருக்கும். அதேமாதிரி திரிஷா மேலே சிம்புக்கு இருக்கிறது கொஞ்சம் கூட ஒரு எத்திக்கலாக உள்ளது ரசிக்கிற மாதிரியும் கிடையாது. ஏன்னா அப்பா வந்து அந்த பொண்ணை வச்சிருக்காருன்னு போது இவருக்கு ஒன்று சித்தி முறை வேணும், இல்லை அண்ணன் இவர் கமலை கூப்பிட்றாப்புல. அப்படி பார்த்தாலும் அண்ணி முறை வேணும். எந்த முறையும் இல்லாமல் ஏதோ ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு நிற்கிறதும் அந்தம்மா அதுக்காக சரக்கை போட்டுட்டு என்னை வந்து ஒருத்தன் கெடுத்துட்டான், மிருகமாக்கிட்டான் அப்படி இப்படின்னு டைலாக் போடுறதெல்லாம் மணிரத்னம் படத்தில் கிரிஞ்சு சீன்ஸை மொத்தமாக பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு கேங்ஸ்டருக்கும் வில்லனுக்கும் வந்து எப்படி ஒரு போட்டி நடக்கும். நாயகன்லாம் ரெட்டி சகோதரர்களை பார்க்கும்போது அந்த ரீரெக்கார்டிங் எல்லாம் என்ன அம்சமாக பண்ணியிருப்பாங்க. இதில் என்னமோ ஆகும்னு அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஒரு எதிரியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தால் எப்போதாண்டா சண்டை போடுவானுன்னு தெரில. அப்புறத்துக்கு அவனை எதிரின்னு சொல்கிறானுன்னு தெரில.
கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் நல்லா இருக்கு. ஆனால் வந்து திரிஷா இல்லைன்னா நயன்தாரான்னு போகாமல் திரிஷா தான் வேணும்னு கமலும் சிம்பு அடம் பிடிக்கிற மாதிரி கடைசி ஐஸ்வர்யா லட்சுமி இவங்க சந்திரா இந்திரான்னு சொல்லி ஒத்துக்கின்னு போகிறோம். நமக்கு பயந்து வருது. படத்தில் நடுவில் என்ன ஒன்று டைலாக் வருது, இங்கேருந்து ரீஃபண்ட் தான் ஒன்று கத்துற மாதிரி ஆகி போயிடுது. ஒரு வழக்கமான கேங்ஸ்டர் கதை, அந்த த்ரோனுக்கு இருக்கிற போராட்டம், இதெல்லாம் செக்கச்சவந்த வானம், அதுமாரி அப்பா பிள்ளை இது பண்ணுறது, சரண் எடுத்திருந்த வட்டாரம் இதிலே பார்த்துருப்போம். இந்த மாதிரி படங்களோட தொகுப்பாக இருக்குது. புதுசாக வந்து மனிதன் ஏதாவது வெரைட்டியாக பண்ணியிருப்பாருன்னு பார்த்தா சிவாஜி படத்தில் சுபம் வைப்பாங்க, எனக்கு எப்போ சுபம் போடுவாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி மொக்க டைலாக்லாம் வச்சுருக்காப்புல. இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை போட்டு ஒரு கதைன்ற ஒரு விஷயத்தை சுத்தமாக யோசிக்காமல் மனிதன் எப்படி இந்த மாதிரி படம்லாம் பண்ணுறாருன்னு தெரில. ஏன்னா இந்த படத்தில் வந்து ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரினா கூட வழக்கமான ஸ்டோரி தான் இருக்குது. எங்கேயுமே நம்ம ஒரு லைக்கிற மாதிரி எந்த ஒரு சீனும் நம்மளை உட்கார வைக்கல. சிம்புக்கும் நம்ம கமலுக்கும் அந்த காரில் ரொம்ப நடக்கிற அந்த சம்பாஷணம் நல்லா இருக்குன்னா சிம்புவை சந்தேகப்பட்டு கமல் கில்ட்டியாக கேட்குற இடமோ அதுக்கு சிம்பு இறங்கி போகிற சீனும் ரொம்ப நல்லா இருக்குது. படத்தில் திரிஷா போர்ஷன் ஒரு தேவையில்லாத திணிப்பு, படமே தேவையில்லை ஒன்று கூட இந்த போர்ஷன் அவாய்ட் பண்ணிட்டு வெறும் அப்பா பிள்ளை இல்லை அவங்க கேங்ஸ்டர் கூட நடக்கிற வாரம் மட்டும் கூட கொண்டு போயிருக்கலாம். ஒரு பொண்ணை வந்து ஏதோ செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இவங்க டீல் பண்ணுறது மேல் சாவனிஸ்ட் தான் காமிக்குது. எங்கேயுமே எமோஷனல் டச்சு கமலுக்கும் திரிஷாவுக்கும் இல்லை, கமலுக்கும் நம்ம சிம்புக்கும் இல்லை, சிம்புக்கும் திரிஷாவுக்கும் இல்லை. கமலம் அபிராமி கூட ஒரு காம்போ கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் அவர் இவங்களை வந்து கண்டிக்காமல் இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் மண்டியாட்டுற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. பழைய பில்டிங்கில் பழைய கதை ஆரம்பிச்சு அதே பழைய பில்டிங்கில் முடியுது. நடுவில் இன்டர்வலுக்கு அப்புறம் கோவாவில் இருக்காங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் திரும்ப டெல்லிக்கு போகிறாங்க. என்ன நடக்குதுன்னு யாருக்குமே புரியல. கடைசியில் வந்து எல்லாரையும் சாவடிச்சுட்டு இவங்க செத்து போகிறதுக்கு பதிலாக படம் எடுக்காமல் இருந்திருக்கலாம். இந்தியன் 2 கம்பேர் பண்ணும்போது இந்த படம் அந்தளவு மொக்கையாக இல்லைன்னா அது இன்னும் மரண மொக்கையாக இருக்கும். பட் தக்லைஃப்னு சொல்லி திரிஷா வச்சுக்கிட்டு நீ அடிக்கிற ரூட்டியை பார்த்தா அதுக்கு சொல்ல முடியாது, லைஃப்னு பேர் வச்சிருக்கலாம். மற்றபடி வாங்க போகலாம் பஞ்ச் லைன். தக் லைஃப் தொங்கல் லைஃப் 2.25 ஸ்டார் ரேட்டிங். ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.